உடலை ஜிஹெச்சுக்கு எடுத்துச் சென்றார்கள் என்று அங்கே காவல்துறை வாகனத்தோடு தொடர்ந்து பயணித்து இந்த மணி நேரத்திலே ஜிஹெச்சுக்கு சென்று விட்டோம். அன்று என்ன மனநிலையிலே இருந்தோமோ அதே மனநிலையில் தான் நான் அந்த வருத்தத்தோடும் எங்களுடைய பேராற்றல் மிக்க தென்னாட்டு அம்பேத்கரும் எங்களுக்கெல்லாம் அனைத்து உறவுகளமாக இருந்த எங்களுடைய அண்ணனை இழந்த அதே துயரத்தில் தான் இன்று அந்த 8 மணிக்கு என்ன, 8:30 மணிக்கு என்ன, 9 மணிக்கு என்ன, எப்படி ஒரு மனநிலைமை இருந்ததோ அதே மனநிலைமையோடு தான் இங்கு இன்றளவும் இருக்கின்றேன். இந்த நிகழ்விலே அண்ணனுடைய குடும்பத்தார் என்பவர்கள் அண்ணன் அனாதையாக பிறக்கவில்லை. அண்ணன் திருமணம் செய்துவிட்ட பிறகு தாய் தந்தையரை சில வீடுகளிலே பார்த்தீர்கள் என்றால் மனைவி அடித்து விரட்டி கொடுத்த சொல்லுவார், இல்லை வாழ மாட்டேன் என்று அடம் பிடிப்பார். பல வழக்குகளிலே பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரு குடும்ப தலைவன் என்பவர் தன்னுடைய குடும்பம் மட்டுமல்லாமல் திருமணம் செய்து வந்த மனைவி இருவரையும் ஒன்றாக பாவித்து அந்த குடும்பத்தை தன்னுடைய சொந்தங்கள் எந்த நேரத்திலும் எந்த அளவிலும் தன்னுடைய வாழ்நாளிலே அவர்கள் தன்னுடைய பழைய உறவை எந்த பாசத்தையும் ஒரு கணம் கூட அதை இழந்துவிடக்கூடாது, அது மாறிவிடக்கூடாது என்பதிலே தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாள் வரை கடைபிடித்த மாபெரும் தன்மான தலைவன் மட்டுமல்லாமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு குடும்ப பாங்கான தலைவன் என்பதை அவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உதாரணமாக வாழ்ந்து காட்டிய என்னுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அவர்களுடைய சொந்த இரத்த உறவுகளான இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற அந்நியார் முல்லை வாசகி அவர்கள். அந்நியார் ஒரு தாய் போல அண்ணனை பேணி காப்பவர். அண்ணனுடைய பெரிய அண்ணன் வீரராஜன் அவர்கள் அண்ணன் எப்படி சொன்னாலும் அவருடைய குழந்தை போல, அதாவது முதல் மகன் என்று சொன்னால் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தான் அண்ணன் வீரராஜன் அவர்களுக்கு முதல் குழந்தை. அந்த அந்நியார் அவர்கள் ஒரு தாய் எப்படி அந்த குழந்தையை பேணி காப்பார்களோ அது போன்று மிகவும் அன்புடனும் கையுடனும் வளர்த்து வந்தார். அவருக்கு பிறந்த மற்ற 2 குழந்தைகளான தம்பி மில்லர் மற்றும் சகோதரி காயத்ரி மற்றும் நம்முடைய ரீகன் ஆம்ஸ்டாங் இவர்கள் அனைவரும் உட்பட ஒரே அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்நாளிலே தன்னுடைய அண்ணன், அதாவது பெரியவர் வீரராஜன் அவர்கள் வங்கியுடைய மிகப்பெரிய ஒரு மேலாளராக இருக்கும் பொழுது இந்த குடும்பம் என்பது அங்கே தீவிரவாதிகள் அண்ணன், அதாவது பொதுமக்களுடைய பணத்தை காப்பாற்ற அண்ணனுடைய அண்ணன் வீரராஜன் அவர்கள் போராடிய பொழுது தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்று இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டுடைய மக்களுடைய அந்த செல்வத்தை, அந்த பொருளாதாரத்தை காக்க போராடி உயிர் நீத்த மிகப்பெரிய தியாக வரலாறு படைத்த குடும்பம் தான் அண்ணன் வீரராஜன், அண்ணன் ஆம்சாங்குடைய சொந்த குடும்பம் என்பது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்று இதே நாளிலே கடந்த ஆண்டு அன்று கொலை செய்யப்பட்ட பொழுது எதற்காக அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார் என்று கேட்டீர்கள் என்றால் எந்தவித முன்விரோதமும் இல்லை, எந்த விதமான ரவுடி பின்புலமும் இல்லை. அவர் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர், யாரிடம் அவர் விரோதம் பாராட்டவில்லை. அதனால்தான் அவருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்தோம். அன்று அவர் துப்பாக்கி லைசன்ஸை வைத்திருந்தார். அவர் தேர்தலிலே துப்பாக்கி லைசன்ஸை ஒப்படைத்து தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் வாங்கிவிட்டார் என்று நான் சொல்லவில்லை, நான் மட்டும் சொல்லவில்லை. சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த அன்றைய ரத்தோர் சார் அவர்கள் எல்லா மீடியாக்களையும் அழைத்து அண்ணன் இருந்த மறுநாளில், அதாவது 5/6ஆம் தேதி இரவிலே பேட்டி அளிக்கின்றார். அப்படி அந்த பேட்டி அளித்ததிலே அவர் குட் சர்டிபிகேட், குட் கான்டக்ட், எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாத மிகப்பெரும் தலைவராக வாழ்ந்த மாபெரும் தலைவர் என்று
காவல்துறை சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் அப்படிப்பட்ட தலைவருக்கு துப்பாக்கி லைசன்ஸும் தரப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கு அற்ற ஒரு மாபெரும் தலைவன் எங்களுடைய அண்ணன் ஆம்சாங் என்பதை காவல்துறை நண்பர்களுக்கும், காவல்துறை என்பது யார்? முதலமைச்சர். அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் தானே காவல்துறைக்கு பொறுப்பு. காவல்துறை என்ன, நமக்கும் அவர்களுக்கும் என்ன மாமன் மச்சன் உறவா, அல்லது அண்ணன் தம்பி உறவா, அல்லது அவர்கள் நம்மளுக்கு பரம விரோதியா? ஒன்றும் கிடையாது. டூ வாட் ஐ சே. ஹோம் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்களோ, சிஎம் என்ன சொல்றாரோ டிஜிபி செய்வார். டிஜிபி சொல்றது அந்த எஸ்பி செய்வாங்க, ஐஜி செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கமிஷனர்ஸ், சிஎம் இல்லாமல் டைரக்டாக கமிஷனர்ஸ் கண்ட்ரோலில், கமிஷனர்கள் வந்து சிஎம் கண்ட்ரோலில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டூ வாட் ஐ சே டிபார்ட்மெண்ட் சிஎம் சொல்கிறத மறுதளிச்சு சொல்கிற அளவுக்கு அந்த காவல்துறையுடைய சட்டங்கள் அவர்களுக்கு இடமளிக்கவில்லை. ஏனென்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அந்த கான்ஸ்டியூஷனிலே ஒரு காவல்துறை அதிகாரங்கள் எங்கே அந்த மக்களாட்சியை மீறி சென்றுவிடக்கூடாது என்று எழுதிய அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதியாக வருகின்ற முதலமைச்சர் முழுமையாக மனசாட்சிக்கு விரோதம் அல்லாமல் காவல்துறையை, அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இல்லாமல் விருப்பதற்கு அப்பாற்பட்டு நான் செயல்படுவேன் என்று சட்டமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ பெரிய பதவியில் வருகிறவர்களோ முதலமைச்சர் ஆவதற்கும், எம்எல்ஏ பதவிக்கு முன் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் உறுதி ஏற்றுக் கொள்கின்றார்கள். அப்படி அந்த உறுதியை கடைசி வரையும் நிலைநாட்டுகிறார்களா என்றால் அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மட்டுமே அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சில பெயர்களை முக்கியமாக வாசிக்க வேண்டியிருக்கின்றது சொல்லிவிட்டு மீண்டும் நான் என்னுடைய அந்த பேச்சை தொடர்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அண்ணனுடைய குடும்பத்தினர் வீரபாண்டியன், வேலம்மாள் அவர்களே, அண்ணன் வீரமணி அகிலா அவர்களே, கே வீரமதி விமலேஸ்வரி அவர்களே, அண்ணன் மறுபுறமாக இருக்கின்ற எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கிஓ சாம்சாங் பியூலா அவர்களே, காயத்ரி கலைச்செல்வன் அண்ணனுடைய மகள், அண்ணன் மகள் மில்லர் மற்றும் ஜெலினா, வி ரீகன் ஆம்சாங், பிலோமினா, லட்சுமி பிரசன்னா ஆகியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அண்ணனுடைய ஆசை. அவருடைய பாதிக்கப்பட்டால் அவருக்கு நீதி கேட்க வேண்டும் என்று ஒரு அணியிலே நின்று நீதி கேட்க ஒரு அணி, நீதியை கொள்ளுகின்ற ஒரு அணி என்று பிரிந்திருக்கின்ற நேரத்திலே நீதி கேட்க அணியிலே எங்களுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி நீதி கேட்கின்ற இந்த கூட்டத்திற்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கின்றதா, ஏதாவது அவர்கள் பொருளாதார ரீதியாக யாரிடமாவது எதிர்பார்க்கிறார்களா என்றால் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் என்னுடைய இரத்த உறவு தான் ஆடவில்லை என்றாலும் தசையாடும் என்பார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட இரத்த உறவுகள் நீதி கேட்டு இங்கு பயணித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று என்ன நிலைமை? அண்ணன் சொன்னதைப் போல இந்த நிகழ்ச்சியில நமக்கு யார் இங்கே வந்திருக்கின்றார்கள், யாரை நாம் தலைவராக அழைத்திருக்கின்றோம்? 17 ஆண்டு காலமாக அண்ணன் கரம் பிடித்து அன்னை பெகஞ்சி அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அங்கிருந்து வருகின்ற அவருடைய பிரதிநிதி ஐயா ராஜாராம் ஐயா உட்பட முதலில் இருந்து வந்த அனைத்து பிரதிநிதிகளிடம் எப்பொழுது அண்ணன் ராஜாராம் ஐயா வரும்பொழுது அவர் வந்த பிறகு நான் இருக்கின்றேன். அதற்கு முன்பு வந்த பெகஞ்சி பிரதிநிதிகள் அனைவருமே பெகஞ்சி வந்ததாகவே கருதி அவர்களுக்கு அவ்வளவு மரியாதையும் உபசரணையும் அவ்வளவு ஒரு கட்சி மீது உள்ள பாசத்தையும் காண்பிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாளர், படிப்பாளர். அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அப்படி விமர்சையாகவும் அவ்வளவு ஒரு அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்வார். அங்கு செல்லும் போது பெகஞ்சியிடம் சொல்லும் போது இருந்து செல்லும் கோஆர்டினேட்டர்கள் தமிழ்நாட்டிலே பார்க்கின்ற அண்ணன் ஆம்சாங் என்ற தலைவர்
இந்தியாவில் இருக்கின்ற பகுஜன் சமாஜ் கட்சியுடைய எல்லா தலைவர்களும் விட மிக சிறந்த தலைவர் என்று ஒவ்வொரு கோஆர்டினேட்டரும் அங்கே சர்டிபிகேட் கொடுத்திருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் ஜெகன்ஜியை சென்று ஒரு வேண்டாத வெறுப்பாக சிலர் இங்கே காண்டாமிருகம் என்று பிள்ளை பெற்று பேர் வைத்திருக்கின்ற சில நபர்கள் ஜெகன்ஜியிடம் புகார் எழுதுகின்றார்கள். அந்த புகார் எழுதுகின்ற நபர்கள் யார் என்று பார்க்கிறேன் என்றால், நான் இப்பொழுது இங்கே பொறுப்பாளராக நியமிப்பதற்கு முன்பு இந்த தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட அந்த சில தலைவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக சிலர் இருக்கின்றார்கள். அந்த தலைவர்கள் அண்ணனை பற்றி புகார் எழுதி இங்கிருந்து அண்ணன் தன்னை மட்டும் வளர்த்துக் கொள்கின்றார், தன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை பெருக்குகின்றார் என்று அவரிடம் புகார் கூறிய பொழுது அன்னை ஜெகன்ஜி அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார், ஆம்ஸ்டாங் ஒரு மிஷினரி, ஆம்ஸ்டாங் ஒரு இயக்கம், ஆம்ஸ்டாங் ஒரு தனி மனிதன் கிடையாது. ஆம்ஸ்டாங் என்பவர் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய ஒரு கலைமட்ட ஊழியனாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் கட்சியுடைய கொள்கையை எடுத்துச் சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு வீரன் என்று சொல்லி அந்த சொன்ன நபர்களுக்கு எதிராகவே அண்ணனை முதுகிலே கட்டி கொடுத்து மிகச்சிறந்த பெஸ்ட் லீடர் இன் இந்தியா என்று கட்டி கொடுத்த ஜெகன்ஜி அன்னை மாயாவதி அவர்கள் அவ்வளவு மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்ற ஒரு தலைவராக அண்ணன் பகுஜன் சமாஜ் கட்சியிலே தொடர்ந்திருந்தார். அதே போன்று என்னை தலைவராக நியமித்த பொழுது ஜெகன்ஜி அவர்கள் இங்கிருந்த கோஆர்டினேட்டர் மாறிய பிறகு ஐயா ராஜாராம்ஜி அவர்கள் ஜெகன்ஜியை சந்திக்கின்ற போது அங்கே புதிதாக தமிழ்நாட்டுக்கு செல்கின்றேன், இப்பொழுது அங்கே ஒரு அண்ணனுடைய ஒரு பேரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு படுகொலை நடந்திருக்கின்றது என்று சொன்ன பொழுது அன்னை ஜெகன்ஜி அவர்கள் ஐயா ராஜாராம்ஜி அவர்கள் சொன்னார், அவர் ஆம்ஸ்டாங்கை கரம் பிடித்து வந்தவர். கடந்த 2006 முதல் எனக்கு ஆனந்தன் என்ற வக்கீலை தெரியும். அவர் சுப்ரீம் கோர்ட்டிலும் இங்கிருக்கின்ற ஹைகோர்ட்டிலும் வாதாடுகின்ற ஒரு வக்கீல். அவருடைய அண்ணன் ஆம்ஸ்டாங் அவரை பின்பற்றி வந்ததினால் அவருடைய அனைத்து குணநலங்களும் அவருடன் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் செல்லுங்கள், தைரியமாக உங்களுக்கு சிறந்த முறையிலே அங்கே கட்சி நடத்துவதற்கு ஒரு வழிவகையை கண்டிப்பாக அவர்கள் பின்பற்றி ஆம்ஸ்டாங்கை பின்பற்றி வருவார்கள் என்று ஐயா ராஜாராம்ஜி அவர்களிடம் சொல்லியிருக்கின்றார் ஜெகன்ஜி. உள்ளபடியே சொன்ன போனால் அண்ணன் ஆம்ஸ்டாங்கால் எனக்கு கிடைத்த அந்த பெருமை அன்னை மாயாவதியிடம் இன்றளவிலும் எந்த விதத்திலும் குறையவில்லை. இங்கே வந்து சென்ற ஐயா ராஜாராம்ஜி அவர்கள் மறுபடியும் சென்று ஜெகன்ஜியை சந்திக்கும் பொழுது இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். நீங்கள் சொன்னதை போல நான் 2 மடங்கு அவர்களிடம் நான் அதை அவர்களிடமிருந்து உணர்ந்தேன் என்று ஐயா ராஜாராம்ஜி அவர்கள் சொன்ன பொழுது அவர் மிகவும் பெருமிதம் அடைந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் கொண்ட ஒரு மாபெரும் தலைவனாக அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஜெகன்ஜி அவர்களிடம் விளங்கினார். நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்கள், என்ன பிரச்சனை, ஏன் அந்நியார் அவர்கள் பரிந்துரைத்தார்கள், ஏன் இவர் கோஆபரேட் செய்யவில்லையா, அல்லது அவர் இவர்களிடம் ஏன் ஒத்து போகவில்லையா, ஏன் அவரிடம் தொடர்ந்து பயணித்திருக்கலாமே என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் இந்த நிகழ்வை நான் கண்டிப்பாக உங்களிடம் சொல்லியாகத்தான் வேண்டும். அதாவது இன்று அண்ணன் நிறைந்த இந்த இரவிலே அண்ணன் உயிரோடு இருந்த நாள், கடைசி நாள். அண்ணனுக்கு தெரியும், அண்ணனுக்கு ஒரு வார்த்தை, அவர் கிழித்த கோட்டை நான் தாண்டியதில்லை என்று சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார். அன்றல்ல என்றல்ல என்றுமே அண்ணன் சொல்லுவார், சார் நீங்க யார் சொல்றதே கேட்க மாட்டீங்க, ஒரே ஒரு ஆள் நான் சொல்றத கேட்பீங்க, அதை என்னதான் அப்படி நீங்க மற்றவங்க ஏன் யாருமே அதை கான்பிடென்ட்டா வச்சுக்க மாட்டீங்க. ஆனால் நான் செய்யறது வக்கீல் தொழில். நான் ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தர்கிட்ட பேசினா கூட அது ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ண மாதிரி. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ரிவிலேஜ், அதாவது ஒய்ஃபு கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாத விஷயத்த அண்ணன் கிட்ட மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதையும் மீறி அதே வேலையை அண்ணன் யாருக்கிட்ட டிஸ்கஸ்
டிஸ்கஸ் பண்ணாத விஷயத்த என்கிட்ட மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவாரு. 2 பேருக்குள்ள அவ்வளவு ஒரு புரிதல் இருந்தது. நம்ம குடும்பத்திற்கு அண்ணன் கீரோசன் உட்பட அனைவருக்கும் தெரியும். நாங்க அண்ணன் திருமணம் ஆகாதப்போ நான் வீட்டுக்கு போனோம்னா நைட்டு 11 மணிக்கு பேச ஆரம்பிப்போம். வெளியிலாம் 6 மணிக்கு தான் நான் பெரம்பூர்ல வந்து கிளம்புவேன். அப்படிப்பட்ட எங்களுக்குள்ள ஒரு நட்பும் அந்த பேச்சு, அதாவது எங்களுக்குள்ள கலந்துரையாடலும் ஒருவருக்கு உள்ள மனக்குறைகளும் ஏதாவது நாட்டு நடப்புகளின் விஷயங்களை பேசும்பொழுது எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருவரும் அப்படியாக 2 பேரும் ஆலோசனை நடத்தும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள், அவருடைய வழியில் தான் இன்று வரை நான் நடந்து கொண்டு வருகின்றேன். ஏன் அந்நியாரை பற்றி நான் சொல்லும் பொழுது இந்த விஷயத்திலே உங்களுக்கு சொல்லுகின்றேன். 17 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணனை திராவிட முன்னேற்ற கழகத்திலே இழுத்து சென்று விடலாம், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணனுடைய ஆளுமைக்கு எதிராக இவர்கள் ஏதாவது அண்ணனிடம் அந்த கட்சியை நடத்த தடையாக இருந்து விடலாம் என்று எவ்வளவோ முயற்சி செய்து வந்தார்கள் 17 ஆண்டு காலமாக. ஆனால் 17 ஆண்டு காலமாக முயற்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் அண்ணன் சொன்னார், ஒரு எம்எல்ஏ, அண்ணன் அந்த எம்எல்ஏ இன்றும் இருக்கின்றார். எங்கே இருக்கின்றார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் எக்ஸிக்யூட் செய்வதற்காக உடனிருந்து திட்டம் செயல்படுத்தக்கூடிய திட்ட இயக்குநராக இந்த நிகழ்ச்சியே இருந்திருக்கின்றார். அதை நான் பின்பு நான் சொல்ல வருகின்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 17 ஆண்டு காலமாக அண்ணன் கருத்தியலை சாய்க்க முடியாதவர்கள் இந்த 11 மாதத்துக்கு முன்பு அண்ணன் நிகழ்வு, இந்த மரணம் ஏற்பட்ட பிறகு அண்ணன் நிகழ்வின் பொழுதே அந்நியார் அழைத்தார்கள். ஒரு நாள் சந்தோஷ் என்ற ஒரு இளைஞர், நான் அந்நியாரிடம் சென்று சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் அல்லது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும், 2 குற்றவாளிகள் வழக்கிலே அங்கு ஜாமீன் மனு போட்டிருக்கின்றார்கள், நீங்கள் கையொப்பமிடுங்கள், காலை நான் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும், அவர்களை வெளிவராமல் நான் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் சொன்ன பொழுது, நான் எந்த விதமான பேப்பரிலும் நான் கையெழுத்து போட மாட்டேன், அண்ணனுக்காக நான் எந்த கையெழுத்தும் போட விரும்பவில்லை என்று சொன்ன ஒரே ஒரு மனைவி உலகத்திலேயே அந்நியாரை நான் பார்க்கும்போது அன்று முழுக்க இரவு முழுக்க வேதனை அழுகை அங்கிருந்தே ஓடுகின்றேன். அங்கே அண்ணன் கீரோசனை பார்க்கின்றேன். புகார் கொடுத்த இன்னொரு அண்ணனை சந்திக்க அங்கு சென்ற பொழுது அவர் கையெழுத்து போட தயாராக இருந்தும் இதே தொலைபேசியிலே ஏதோ ஒரு போன் வந்த பிறகு அவரும் கையெழுத்து போட மறுத்துவிட்டார். மறுநாள் நான் இங்கு இருக்கின்ற சுரேஷ் என்கின்ற ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியுடைய பாயான் சுரேஷ் என்ற நபரிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டு 50 வழக்கறிஞர்களை கூட்டி பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் கோர்ட்டிலே சென்று அந்த வழக்கை எதிரிகள் வெளியே வராதபடி தள்ளுபடி செய்துவிட்டு வெளியே வந்தேன். அதன் பிறகுதான் தெரிய வந்தது, நம்முடைய சகோதரர் திரு ஜெய்சங்கரும் என்னுடன் இந்த நிகழ்வில் முழுக்க உடன் இருந்தார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, சாதாரண ஒரு ரிக்ஷாக்காரனுடைய மனைவி கூட தன்னுடைய கணவர் பாதிக்கப்பட்டால் அவர் எழுந்து வந்து அந்த பிரச்சனையை உயிரே போனாலும் பரவாயில்லை, எதுவும் நடந்தாலும் பரவாயில்லை, நான் வருகின்றேன் சந்தைக்கு, நான் வருகிறேன் கையெழுத்து போடுகின்றேன் என்று, அதாவது சட்ட சந்தைக்கு வருகிறேன் என்று போடுகின்றார். ஆனால் இப்படி செய்துவிட்டார்கள் என்று அவரும் வேதனை எழுதார். அந்த இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை. அதன் பிறகு இருந்தாலும் நான் மறுதினம் சென்று திருவள்ளூர் மாவட்டத்திலும் சென்னையிலும் எந்த ஒரு பொறுப்பையும் என்னை போடக்கூடாது என்று என்னிடம் பணித்தார். அப்பொழுது ஏற்கனவே இந்த வார்த்தை சொன்ன பொழுது மறுநாள் நான் சந்தோஷை அழைத்து திருவள்ளூர் மாவட்டத்திலே ஏற்கனவே பிரச்சனை இருந்த வெங்கடேஷ் என்பவருக்கும் சந்தோஷ் என்பவருக்கும் மாவட்டத்தை 2ஆக பிரித்து அவர் கையெழுத்து போடாததினால் உடனடியாக அன்றே நான் கையெழுத்து போட்டு அவரை திருவள்ளூர் மாவட்டத்திலே முதல் பதவி மாற்றத்தை நான் இந்த கட்சியின் சார்பாக நான் அவரை மீறி முதல் வார்த்தை செய்தேன். அப்படி செய்தவுடன் பயங்கர கோபம் அவருக்கு வெகுண்டார். அந்த கோபத்தின் அடிப்படையிலே பிரேம் என்ற ஒரு நொட்டோரியஸ் ரவுடி 28 வழக்குகள் இருக்கும், அண்ணன் இப்போது வேறு கட்சியை ஆரம்பிக்க போகின்றார் என்று சொன்ன அந்த நொட்டோரியஸ்கள் 3 கொலை வழக்குகள், ஒரு மாடு திருட்டு வழக்கு, பல ராபரி வழக்கு, இப்படிப்பட்ட வழக்குகள் இருக்கின்ற ஒரு நபரை அழைத்து நீ போய் அவருக்கு எதிராக திருவள்ளூரில் ஒரு கூட்டத்தை போடுங்கள். யாரெல்லாம் போடுகின்றார் என்றால் ஒரு குறிப்பிட்ட ரவுடியோட வக்கீல்,
அதுக்கு அந்த ரவுடி இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அவரோட வக்கீலை அழைத்து நீங்கள் போய் அந்த மீட்டிங்கை போடுங்கள் என்றார். அந்த மீட்டிங்கை போட்டு மாநில தலைவர் இருக்கும் பொழுது ஒரு மாவட்ட தலைவர், அவரே ஒரு மாவட்ட தலைவர், அந்த மாவட்ட தலைவர் இன்னொரு மாவட்ட தலைவரை, அண்ணன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவருடைய உறவினரை மாவட்ட தலைவராக அறிவிக்கின்றார்கள். அங்கே ஏக வசனத்திற்கு என்னை வசைப்பாடி இருக்கின்றார்கள். PT சேகர் என்பவரையும் வசைப்பாடி இருக்கின்றார்கள். PT சேகர் என்பவர் இங்கும் இருப்பார், அங்கும் இருப்பார், ஆற்றில் சாப்பாட்டில் பங்கும் இருப்பார் என்று சொல்வார்கள். இப்பொழுது அவரை அந்த வசைப்பாடிய அந்த வார்த்தைகளோடு கட்சி கட்டுப்பாடை மீறி நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று நோட்டீஸ் கொடுத்த பிறகு நம்முடைய கட்சி சகோதரனான அம்பேத் ஆனந்தை அவர்கள் அந்த நோட்டீஸ் கொடுத்ததற்காக, அந்த சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்ததற்காக ஹரி என்ற நபரை வைத்து அங்கே அவரை மார்க்கெட்டில் தாக்கி இருக்கின்றார்கள். உடனடியாக மேல் தலைமையின் நடவடிக்கையை கேட்டு அவரை கட்சியை விட்டு எடுத்து, இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் என்றால், அண்ணி அதற்கு பிறகு நான் சென்று பார்த்தபோது நான் கட்சியை ரெண்டாக வச்சுருவோம்பா, நான் வச்சு நான் ஒரு சைடு நான் பார்த்துக்கிறேன், உங்ககிட்ட வரவங்க நீ பார்த்துக்கோ, நான் இந்த கட்சியை வச்சுருவேன், நீ நான் சொல்கிற பேச்சை கேட்கல, எப்படி நீ புதுசாக போஸ்டிங் பண்ணலாம், 2 வருஷம் கழிச்சு தான் போஸ்டிங் போடணும் அப்படி இருங்க, நான் அவங்ககிட்ட போஸ்டிங் போட்டு ரிசைன் ஆர்டர் எழுதி வச்சுருக்கேன், உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் அதை தள்ளி கூட மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை ஃபோட்டோவில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நபர்களை இன்னும் அவரை பார்க்காம இருந்தாங்க. ஸோ இதுதான் முதல் துவக்கம். அதாவது இப்போ பிக் பாஸ் அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்னன்னு சொன்னாக்கா, இந்த கட்சியை உடைத்து தனியாக அண்ணனுடைய இந்த 17 ஆண்டு கால பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அந்த அவருடைய அந்த சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகம் இந்த கட்சிக்கு சென்று விடக்கூடாது. அதனால் நீ ஒரு தனியாக ஒரு அணி ஆரம்பித்து விடுமா, அந்த அணிக்கு ஒரு தனியான ஒரு அணி என்று பெயரிட்டு விடும், நீ போலியாக ஆனந்தனிடம் சண்டை போடுவது போல ஒரு நாடகத்தை நடத்துங்கள் என்று அந்த நாடகத்தில் பல டைரக்டர்களை ஆளும் அரசாங்கமும் மற்ற கட்சிகளும், அதாவது முக்கியமான சிலரும் அவர்களுக்கு பின்னிருந்து வழிநடத்தப்படும் இதை போட்டிருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் என்னென்ன, அதாவது ஒரு விஷயம் பேசுகின்றார்கள் என்றால் அந்த விஷயத்தை அதற்கு முன்பு எப்படி அதை நடத்த வேண்டும் என்று பிளான் போட்டு தான் பேசியிருக்கின்றார்கள். இந்த ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கின்றார் ரங்யார் அவர்கள். அந்த கட்சியில தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி என்று ஆரம்பித்திருக்கின்றார். இது இன்று போட்ட திட்டம் அல்ல. அண்ணன் இறந்து 11 மாதமாக அந்த திட்டத்தை, அண்ணன் இறந்த அன்று அண்ணனை அங்கே எதிரிகள் சாய்த்து அவரை கத்திகளாலே கொலை செய்து அவரை புதைத்தார்கள். ஆனால் இன்று அண்ணனுடைய கொள்கைகளை முழுவதுமாக அந்நியார் அவர்கள் 17 ஆண்டு காலமாக பாபா சாஹிப் அம்பேத்கர், டெல்லிஜி, மாயாவதிஜி, யானை சின்னம், அம்பேத்கருடைய கொள்கைகள், கன்சிராமையாவுடைய வழிகள், இவ்வளவு தூரம் வழிநடத்தி வந்த இந்த கட்சியுடைய கொள்கையை இன்று அதே அவருடைய உயிர் நீத்த இதே தினத்திலே கொள்கைகளை அன்று அந்நியார் செய்தார்கள். நான் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அன்று அந்நியர்கள் அண்ணனை கொலை செய்தார்கள். இன்று அந்நியார் அவருடைய கொள்கைகளை கொலை செய்து புதைத்து விட்டு வேறு ஒரு கட்சியை தோன்றியிருக்கின்றார் என்றால் அண்ணன் இதை விரும்பி இருப்பாரா? அண்ணன் என்றாவது இது போன்ற ஒரு பகுஜன் சமாஜிக்கு எதிராக, கட்சிக்கு எதிராக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட்டிருப்பாரா என்றால் கிடையவே கிடையாது. அதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன். 40க்கும் மேற்பட்ட அரசியல் தலைவருடைய அந்நியார் அவர்கள் சந்தித்தார்கள். ஏன் இதை நான் அடுத்த வீட்டிலே தீப்பிடிக்கும் போது எதிரை பார்த்தேன் என்று கேட்பார்கள். நம்முடைய கட்சி விவகாரம், இதை நான் பேசியாக வேண்டும். இது நம்முடைய அண்ணனுடைய மனசாட்சிக்கு நான் பதில் சொல்கின்றேன். 40 கட்சி தலைவர்களை வீடாக சென்று பத்திரிகை அளித்தார்கள். ஒரு மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அண்ணனுடைய திருமணத்தில் பல ஆண்டுகள் திருமணத்தை தள்ளி போட்டே வந்தார். அதன் பிறகு சட்டக்கல்லூரியுடைய பிரச்சனை, தவறான பொய் வழக்கு போட்டதில் விடுதலை அடைந்த பிறகு அண்ணன் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். அப்படி சம்மதித்த பொழுது திருமணம் நடைபெறுகிறது. அனைவருக்கும் அழைப்புதலை கொடுத்து விட்டோம். எல்லா நபர்களும், அதாவது சென்னையில் உள்ள முக்கிய நபர்களும் அண்ணன் போய் நேரடியாக யாருக்கும் அழைப்பதை கொடுக்கவில்லை. ஒருவருக்கு கூட, மிகப்பெரிய தலைவர்கள் கூட அண்ணன் நேரடியாக போய் கொடுக்க விரும்பியதில்லை. நம்முடைய கட்சிக்காரர், நம்முடைய அதாவது யாருக்கெல்லாம் நல்ல நட்புள்ளவர்களை அனைவரையும் அனுப்பி பலருக்கு இன்விடேஷன் கொடுத்துவிட்டோம். ஆனால்
எல்லாருக்கும் வந்துவிட்டது. தற்போது முதலமைச்சராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்விடேஷனே போகவில்லை. சேகர் பாபு அவர்களை அழைத்து கேட்கின்றார், ஏன் இன்விடேஷன் அவர்கள் கொடுக்கவில்லை என்று. கௌரி சங்கர் என்று அண்ணனுடைய நல்ல நண்பரும் கிடையாது, நாணயமான எதிரியும் கிடையாது. அவரை அழைத்து கேட்கின்றார்கள், ஏன் முதலமைச்சருக்கு அப்போது முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்தவருக்கு இன்விடேஷன் கொடுக்கவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவெடுப்போம் என்றால், அண்ணன் என்ன சொன்னார் என்றால், எங்களுக்கு வேறு யாருக்கும் இந்த கருத்து தெரியுமா தெரியாதா என்று தெரியாது. இந்த திருமணத்தை நான் ஒரு பௌத்த திருமணமாகவும் அந்த பௌத்த வழியிலே அனைத்து மக்களை ஒருங்கிணைக்க பௌத்த கலாச்சாரத்தை பரப்புவதற்காக புத்தகங்களை பௌத்த ரீதியான புத்தகங்களை வழங்கி அங்கு உரிய அந்த பசுந்தோலைகளாக மாற்ற அங்கு செடிகளையும் வழங்கி பல விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அங்கு புத்தருடைய விழா வைத்து புத்தருடைய சிலையை வைத்து அங்கு புத்தருடைய அந்த நிகழ்விலே அங்கு காலையை பார்த்தீர்கள் என்றால் கர்சிராம் ஐயாவோட படம், ஜெகன்ஜி அவருடைய படம், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய மனைவியுடைய படம், இவருடைய படத்தை படித்து நான் இப்போது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் போது அனாவசியமாக இந்த திருமணத்தை வந்தார். திருமணத்திற்கு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார் என்று ஒரே நிலையிலே இந்த பத்திரிகைகள் நம்மை சூழ்ச்சிவிடும். இந்த செய்தியை இந்த எந்த இடத்திலும் எடுத்து செல்லாமல் இதை மறைத்து இந்த புத்த திருமணம் என்பதையே மறைப்பதற்கான ஒரு ஊடக பிராடு நடக்கும். அப்படிப்பட்ட எந்த ஒரு பிராடும் நடக்கக்கூடாது. இது புத்த திருமணம் என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நான் அவருக்கு இந்த திருமண அறிவிப்பு கொடுக்க விரும்பவில்லை என்று அண்ணன் அவர்கள் சொன்னார். அதே போன்று அனைத்து தலைவர்கள் வந்தார்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்தார்கள், இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். அந்த திருமணத்திலே எல்லா திருமணத்தை பார்த்திருப்பார்கள், எல்லாம் இதிலும் பார்த்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த திருமணத்திலே நிகழ்வுகளிலே பார்த்தீர்கள் என்றால், அதாவது ஒரு முறைப்படி எத்தனை முறைப்படி வைத்தாலும் மக்கள் கூட்டம் தாங்கவில்லை. காலை 11:30 மணிக்கு ஆரம்பித்த திருமண நிகழ்வு இரவு 1:30 மணி வரைக்கும் அந்த உணவு பரிமாறிக்கொண்டும் திருமண நிகழ்வுகளிலே நடந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அண்ணன் வைத்திருந்தார். அண்ணன் மீது உள்ள பாசத்தினால் அந்த திருமணத்திற்கு அவ்வளவு எந்த கட்சி, எந்த மதம், எந்த இனம் என்று பாராமல் அவ்வளவு பேர் அதில் கலந்து கொண்டனர். அவ்வளவு பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே அன்று இருந்த நிலையிலே பார்த்தீர்கள் என்றால், அண்ணன் மாப்பிள்ளை ஊர்வலம் அங்கே வந்து அந்த மண்டபத்திற்கு சேரும்போது நான் அங்கே இருக்கின்ற பெவர்லி ஹோட்டலிலே அண்ணன் தயாராகி கொண்டிருக்கின்றார். என்னுடைய ஓட்டுநர் பாபு என்பவர் வண்டியை ஓட்டுகின்றார். ஒரே ஒரு நபர் நான் மட்டுமே அண்ணனுடைய அந்த திருமணத்திற்கு பந்தலுக்கு வருவதற்கு பின்னாடி என்னுடைய லெக்சஸ் காரிலே அழைத்து என்னை மட்டும் நான் காரிலே அனுமதித்தார். வேறு பல பேர் அங்கிருந்து முன்பே முயற்சித்தார்கள். எல்லாரும் மற்ற காரில் ஏற்றிக்கொண்டார். நான் அண்ணனுடன் வந்து இறங்கி அவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் அந்த அண்ணனுடைய குடும்பத்திலும் சரி, அவரிடம் அந்நியாரிடம் சரி, அவ்வளவு ஒரு நெருக்கமாக இருந்த இந்த சூழ்நிலையே இப்படி இந்த அரசியல் நிகழ்வுக்காக அண்ணனுடைய அரசியலுடைய கொள்கையை பழிவாங்கும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு இன்று 17 ஆண்டு காலமாக வீழ்த்த முடியாத ஒரு கொள்கையை இன்று அவருடைய இறந்த நாளிலே இந்த நாளிலே கடந்த ஆண்டு அந்நியர்கள் செய்தார்கள். இந்த நாளிலே அந்நியார் அந்த செயலை செய்திருக்கின்றார். இன்று வந்த கட்சிக்காரர்கள் 17 கட்சிக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 40 கட்சிக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அண்ணனுக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்கின்றது. அதாவது கிரிக்கெட் மேட்ச்சு, அதாவது ஃபுட்பால் மேட்ச் நடத்தும் பொழுது ஆளுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட் ஒரு பெரிய 10 நோட்டீஸ் போட்டு போவாங்க. அந்த 10 நோட்டீஸ் போட்டு போயிட்டு நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு, நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா கெஸ்ட்டுக்கும் பார்த்தாக்கா எல்லாருக்கும் தனித்தனி நோட்டீஸ். இதில் ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னாக்கா, அண்ணனுக்கு இந்த விஷயம் பிடிக்காது. பார்க்கும்போது இன்விடேஷன் பார்க்கும்போது சொல்லிடுவாரு, இந்தப்பா 10 நோட்டீஸ் ஆச்சியா பாப்பா எதுன்னு பாப்பா. ஏன்னா அதை ஏன்னா அண்ணனுக்கு பிடிக்காத விஷயம் ஏமாத்துறன்ற வேலை அவருக்கு பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு அண்ணனுடைய கொள்கை என்னவோ அதுக்கு எதிர்ப்பதமான கொள்கையில ஈடுபட்டு, அதாவது மண்ணு குதிரைகளை நம்பி ஆற்றுல இறங்கி போற மாதிரி கூட இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கை வச்சு எண்ணி சொல்லிடலாம். அந்த 10-15 பேரை தவிர மற்ற யாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய நினைவிடம்
அண்ணனுடைய நிகழ்வுனாலே அண்ணனுக்கு அண்ணனுடைய சமாதியை போய் பார்த்து அண்ணனுக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் எல்லாம் போன ஜனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் மேலே பாசம் கொண்டவங்க ஒழிய நீங்கள் கட்சி ஆரம்பித்து அதே நேரத்தில் ட்ரிக்ஸை பாருங்க. நீங்கள் ட்ரிக்ஸை பார்க்கணும். ஏன் இத்தனை நாளாக கட்சி ஆரம்பிக்கிறீங்க தானே? என் நடுவில் எவ்வளோ நாள், அதாவது வழக்கமாக ஒரு நினைவு தினம்னா இந்த முதல் ஆண்டு நினைவு தினம். இப்போ நம்ம முதல் ஆண்டு நினைவத்தை கொண்டாடுறது கிடையாது, அனுசரித்தோம். அந்த முதல் ஆண்டு நினைவத்தை அனுசரிக்கும் பொழுது அந்த அனுசரிக்கிற அந்த முதல் ஆண்டு நினைவு தினத்தில் அண்ணனுடைய நிகழ்வுகளை 356 பக்கம் எழுதியிருக்கார். புக்கா ஒரு நாள் அண்ணன் பேசினது, ஒரு நாள் அண்ணனுடைய செய்திகள், அண்ணன் மக்களுக்கு உணர்த்திய அந்த குறிப்புகள் எழுதியிருக்காரு. மடமடன்னு ஒரு நூலை எழுதினாங்க. அந்த நூலை எதுக்குன்னா இந்த கட்சியிலிருந்து வந்த மேலிட பொறுப்பாளர் அவமதித்து இந்த கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வதற்காக ஆங்காங்கே கூட்டங்களை வைத்து போட்டார்கள். கூட்டங்களை போட்டு அந்த நூலிலே பார்த்தீர்கள் என்றால் அண்ணனுடைய 5% செய்திகள் கூட கிடையாது. இந்த நூலிலே கூட இன்னும் பல செய்திகள் சேர்க்க வேண்டும் என்று நான் இந்த புத்தகத்துடைய ஆசிரியருக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். ஒரு ஆண்டு முடிந்த பிறகு, அதாவது டைவர்ஷன் அண்ணன் மேல் உள்ள அந்த மக்கள் நீதி கேட்கிற விஷயத்தை குறைப்பதற்காக மாதம் ஓராண்டு கொண்டாட்டம், 1 மாதம் கொண்டாட்டம், 2ஆம் மாதம் கொண்டாட்டம், 3ஆம் மாதம் கொண்டாட்டம். இப்போ சினிமா கட்டில் படம் பார்த்துட்டீங்கன்னாக்கா, படம் போட்டாங்கன்னாக்கா இப்போ 5 நாள் 1 நாளுமே போகணும் படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. 10 நாள் 1 நாளுமே. அப்போல்லாம் 30வது நாள், 50வது நாள், 60வது நாள், 90வது நாள் இப்படி போடுற மாதிரி 11 மாதமும் அங்கங்கே போயிட்டு வந்து இந்த விழா மாதிரி வந்து கொண்டாடுவாங்க. விழா முன்னெடுக்கிற மாதிரி. இது வந்து அண்ணனுடைய கொள்கையா? 11 மாதம் எதுக்குன்னா இந்த அரசியல் ரீதியா அண்ணனுடைய மரணத்தை மறக்கடிக்கணும், அண்ணன் இவ்வளவு பெரிய கொள்கையை வந்து தோண்டி பறிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரை பயன்படுத்துறாங்கன்னா அவருடைய சொந்த மனைவியையே இந்த அரசு மிரட்டி பணிய வைத்து இப்பொழுது அந்த மிரட்டல்களுக்கெல்லாம் ஊழல்களுக்கெல்லாம் அவர்கள் பணிந்து தனி கட்சி என்று ஒன்றை இன்று ஆரம்பித்து அண்ணனுடைய கொள்கைக்கு எதிரானது. அண்ணன் இருந்திருந்தால் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றை சொல்கின்ற கேளுங்கள். அதாவது இங்கே ஒருத்தர் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது, ஏன் வந்து இவங்க வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து பற்றி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எம்பி பேசும்போது சொன்னாங்க. எம்பி பேசும்போது நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியில் யாருக்குமே வந்து, அதாவது இதுவரைக்கும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்து பெகஞ்சி அன்னை மாயாவதி அவர்கள் 4 முறை முதலமைச்சராக வந்தார். வந்த பொழுது ஒரு முறை கூட வந்து அவர் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டார். ஏனென்றால் அப்படி வாழ்த்து சொன்னால், அப்படி வாழ்த்து சொல்லும்போது அந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அந்த கேடர்ஸ் அவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் இங்கே உருவாகிடுவாங்க. சங்கர் சிங் வகையாருக்கு சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண் சிங்க்கு சொல்லுவார், லல்லு பிரசாத் யாதவ் சொல்லுவார், முலாயம் சிங்க்கு சொல்லுவார். ஆனால் பெகஞ்சி மாயாவதி அவர்களுக்கு கலைஞர் இது வரைக்கும் வாழ்த்து சொன்னதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் வந்தது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் என்னவென்றால் 65% வாக்குகள் தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகள் தாழ்த்தப்பட்டவர்கள் வார்த்தையை நான் பயன்படுத்துவதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கின்றேன். தலித்துகள் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுடைய வாக்குகளிலே நீங்கள் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு யாரை அழிக்க பார்க்கிறீர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் தலித் மக்களை ஒடுக்க பார்க்கிறீர்கள். ஏன் இன்னும் ஓப்பனாகவே சொல்றேன், உங்கள் கூட்டணியிலே திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் இருக்காரு. அவர் கொடியேற்ற விடுறீங்க. நீங்கள் கொடியேற்றினாக்கா போயிருங்க 100 போலீஸ். நான் கேட்குறேன், ஜாதிக்கு ஒரு நீதியா இந்த நாட்டில்? ஜெகன் முத்தியார் வந்து ஒரு எம்எல்ஏ 4 பேர் டிஸ்கஷன் வருவாங்க. 4 பேர் டிஸ்கஷன் வரும்போது ஏதாவது ஒரு ஆஃபீஸர் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்காக வந்து ஒரு, அதாவது இது விடுதலை சிறுத்தையுடைய இவங்க திருமாவளவன் விசிகா கட்சியுடைய தலைவர் ஒரு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாடு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணுதுன்னா காலையில் 12 மணிக்கு போய் அவர் கைது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 250 போலீஸை விட்டு அந்த செய்தியை பெருசாகுது. இவர் மாநாடு நடத்தினார் என்னன்னே தெரியாத அளவுக்கு ரிட்டர்னிப்பு பண்ணுறாங்க. நீங்கள் கூட இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து தோளோட தோல் நின்னா கூட உங்களுக்கு துரோகம் பண்ணுறது தான் தலித்துகளுக்கு எதிரான அரசு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நான் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். அதனால்தான் அண்ணன் ஆம்சாங் அவர்கள்
இந்த இயக்கத்தை வலுவாக கட்டி அமைத்தார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், பகுஜன் சமாஜ் கட்சி 4 முறை ஆட்சி அமைத்த கட்சி. தமிழ்நாட்டிலே 8 முறைக்கு ஈக்குவல், 8 முறை வந்தது போல அர்த்தம். அப்படி ஒரு ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பயிற்சி உள்ள ஒரு கட்சி இங்கு வந்துவிட்டால் இந்த கட்சி மிகப்பெரிய எழுச்சி வளர்ச்சி அடைந்துவிடும் என்ற ஒரே காரணத்துக்காக பகுஜன் சமாஜ் கட்சியும் அம்பேத்கரிய கொள்கைகளும் இங்கு வேறு கூடாது. அப்படி வேறு விட்டுவிட்டால் இங்கு திராவிட மாடலை சொல்லி நீங்கள் மணல் கொள்ளை அளிக்கின்றீர்கள். மணலிலே நீங்கள் கரிகாலன் எஸ்ஆர் சரி ராமச்சந்திரன் இவர்களிடம் 300 கோடி மாமல் வாங்கின்றீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு அது நின்றுவிடும். போலி லாட்டரி டிக்கெட் விற்கின்றார்களே, மணல் மாற்றி இவர்களிடம் ஆயிரக்கணக்கான கோடிகளிலே நீங்கள் 1 லட்சம் கோடி பிசினஸிலே எவ்வளவு பணம் வாங்குகின்றீர்கள். அந்த பணம் அந்த மாமல் நின்றுவிடும். ரோடு போடும் கான்ட்ராக்டிலே பல ஆயிரம் கோடிகள் நீங்கள் டெண்டரிலே ஊழல் நடத்துகின்றீர்களே. இந்த ஊழல் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டுவிடும். இந்த மக்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அந்த மக்களை ஒன்றிணைப்பதை விட இந்த தலைவன் யார் ஒன்றிணைக்கிறானோ அந்த தலைவனை சாய்த்து விட்டால் அனைத்தும் முடிந்துவிடும் என்றுதான் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பு சகோதரர்களே, இங்கு நான் சொன்ன அந்த எம்எல்ஏ இன்னைக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க கூடவே இருக்காரு. அந்த எம்எல்ஏ 17 வருஷமா ட்ரை பண்றாரு. எங்ககிட்ட முடியல. ஆனா 11 மாசம் ட்ரை பண்ணி 12வது மாசம் அண்ணியை கூட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனுடைய கொள்கையை 17 வருஷம் சிதைக்க முடியல. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் எங்க அப்பா காலத்துல அடிக்கடி பெருமை பேசுவாங்க. அப்பா காலத்துல நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அதனாலதான் எங்களுக்கு ஒரு ஈடுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு உண்மையை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். சேகர் பாபு என்ற ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் அண்ணன் இருந்த 3வது நாளிலே தொலைபேசியிலே வருகின்றார். தொலைபேசியில் வரும்பொழுது யாரிடம் அந்த தொலைபேசி நம்பரை வாங்குகின்றார் என்றால், வராத்தை தியாகராஜன் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி இப்போது பிஜேபியில் இருக்கின்றார். அவரிடம் அந்த தொலைபேசி நம்பரை யாரிடம் வாங்குகிறார்? நம்முடைய பிரஸ் செல்வம் என்பவரிடம் வாங்குகின்றார். வாங்கி செல்வம், காஞ்சிபுரம் செல்வம் என்று சொல்லக்கூடிய அண்ணனுடைய பிஏவாக இருந்த அவருக்கு தொலைபேசியில் வருகின்றார். நான் அந்த இடத்திலே இருக்கின்றேன். அப்பொழுது வரும்பொழுது அந்நியாரிடம் பேச வேண்டும் என்று சொன்னார். அப்போது நான் சொல்லும் பொழுது என்னிடம் அந்த செல்வம் போனை எடுத்து கொடுத்த பொழுது சேகர் பாபு பேசுகின்றார். சொல்லுங்க சார், என்ன வேணும், என்ன பேசணும்? இல்லை, நான் மிஸ்டர் சாம்சாங் கிட்ட பேசணும் அப்படின்னாரு. இல்லைங்க, அவங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க, பேச முடியாது. என்கிட்ட சொல்லுவான். இல்லை, உங்ககிட்ட இல்லை சார், அவங்க கிட்ட ப்ளீஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாரு. நான் மைக் வச்சு கொடுத்தேன். மைக் வச்சுமா, நீ வக்கீலெல்லாம் வச்சு பேசாதம்மா, நீ பேசுறதாக்கா நம்ம 2 பேரும் டைரெக்டாக பேசிக்கலாமா, எதுவாக இருந்தாலும் நான் நேரடியாக வரேன், எதுனாலும் உங்களுக்கு சிஎம் செய்ய சொல்லிக்கிறாங்க கவர்மெண்ட்டில், நான் செய்கிறேம்மா, நீ வக்கீலுக்காக இப்படி மைக்கில் கேட்டுனே தான் இந்த சவுண்டு. அப்படியே வாங்கிட்டு அவங்க கொஞ்சம் சைலண்டாக அந்த இடத்துல நான் இப்போ பேச நேரங்கள்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே மைக்கை செக் பண்ணிட்டு வச்சோம். அண்ணன் தேதிக்கு தொடர்ந்து சேகர் பாபு வீட்டுக்கு படையெடுத்து இருந்தார். அந்நியார் வீட்டுக்கு கூட லோகேஷ்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, மாவட்ட செயலாளர் தம்பி, அண்ணனுடைய கூட நண்பராக இருந்த போர்வையில் மேயர் பிரியா, சேகர் பாபு இவர்களாம் தொடர்ந்து நான் இல்லாத நேரத்தில் அந்நியாருக்கு படையெடுத்து அவருடைய மூளையை கழுவி இது ஒரு தனி கட்சி, இந்த கட்சிக்கு துரோகம் செய்யும் அளவிற்கு வருகின்ற மேலிட பொறுப்பாளர்களுக்கு எதிராகவும் கட்சியுடைய தலைமைகளுக்கு எதிராகவும் அவர் தொடர்ந்து ஒரு 28 கூட்டங்களை நடத்தி அவர் இந்த நிலையில் இன்று நின்றிருக்கின்றார்.